சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமையாவும் KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போது நம்ம ஆவணி மாதத்தினுடைய கோல்சார நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இந்த ஆவணி மாதத்தினுடைய கோல்சாரம், இந்த மாதத்தினுடைய இது என்னைக்கு பிறகுறது, இதை பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தேன்னா இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆறுது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் உண்டான சிறப்பு நாட்கள் என்னென்ன, பண்டிகை நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஆவணி மாதம். ஆவணி மாதம்ன்றது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் 2வது மாதம். இப்போ ஆடி மாதம் முடிஞ்சு போச்சு. ஆடி மாதத்தில் எல்லாமே ஆண்டவன் பகவானுக்கு பண்ண வேண்டியது மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். அந்த காலத்தில் விசேஷங்கள்னு வீட்டு விசேஷங்கள் எதுவும் பண்ணுறது கிடையாது. பொது விசேஷங்கள் மட்டும்தான், கோவிலுக்கு உண்டான விஷயங்கள் மட்டும்தான் ஆடி மாதத்தில் எப்போவுமே பண்ணுவாள். ஆவணி மாதம் பார்த்தாலேயானால் வீட்டிற்கு உண்டான விசேஷங்கள், அதுவும் பொது விசேஷங்கள், ஆவணி அவிட்டமாக இருக்கட்டும், எல்லா பொது விசேஷங்களும் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த ஆவணி மாதத்தினுடைய ஒரு பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சிம்ம மாதம் அப்படின்னு பெயர் பெறக்கூடியது. சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய மாதமான சிம்ம மாதம். இப்போ காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்தோமேனால் மேஷ ராசியில் ராகுவும் குரு, கடகத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிர பகவான் முதல் நாளே வக்கரம் பெற்று சிம்மத்திலேருந்து வந்துடுறார். சிம்ம ராசியில் சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கா. செவ்வாய் பகவான் ஒரே ஒரு நாள் தான் இருக்கார். 2ஆம் தேதி அன்னைக்கு அவர் கன்னியா ராசிக்கு போயிடுறார். கேது பகவான் துலாத்துலேயும், மகரத்தில் இந்த வாட்டி சனி பகவான் வந்துடுறார். எப்போ அப்படின்னா இந்த மாதத்தில் 7ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது கிட்டத்தட்ட 18ஆம் தேதி மாதம் பிறகுறதுன்னா 7ஆம் தேதினா 24, 25 தேதியிலேயே உங்களுக்கு சனி பகவான் வக்ரகதி அடைந்து கும்பத்திலிருந்து மகரத்திற்கு வந்துடுறார் சனி பகவான். இது கோல்சாரத்தினுடைய நிலைமை. இப்போ இந்த ஆவணி மாதத்தினுடைய சிறப்பு அம்சங்கள், சிறப்பான நாட்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம ஐயா பகவதி ஹரிஹரன் ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதத்தில் விரைவாக செல்லும் கிரகங்கள் 3 இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாங்க. என்ன அப்படின்னாக்க 1ஆம் தேதியே சுக்கிர பகவான் வக்ரகதி அடைந்து ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. 1. அடுத்தது 2ஆம் தேதியை பொறுத்தளவுக்கு செவ்வாய் பகவானானவர் ராசியில் இருந்துக்கிட்டு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது ஒரு மாற்றம். இதை தவிர சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சி மகரத்துக்கு வராரு. எதுலேருந்து? கும்பத்துலேருந்து மகரத்துக்கு வராரு. அப்போ இந்த மாதத்தில் உள்ள இந்த கோல்சார பயிற்சிகள் இது. இதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா வரக்கூடிய 20/8/2023 நாக சதுர்த்தி அப்படிம்பாங்க. 23/8/2023 வாஸ்து நாள். என்ன சாமி வாஸ்து நாள் வருது பார்த்தாக்கா அமாவாசையாக இருக்குது, அது பௌர்ணமியாக இருக்குது, அது அஷ்டமியாக இருக்குது, அது நவமியாக இருக்குது, ஹோரை சரியில்லையே, இப்படி இருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாமா? தைரியமாக ஆரம்பிக்கலாம். வாஸ்து பகவான் என்னைக்கு நெத்திரை கண் விழிக்கிறாரோ அன்னைக்கு ஆரம்பித்தோம்னா எந்த தடங்கல்களும் வருமா அப்படின்னா வராது. 26/8/2023 மூல நட்சத்திரம் அப்படின்றது ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம். ஆவணி மூலம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாள். அன்னைக்கு ஆவணி மூலம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 29/8/2023 பொன் ஓணம், அதாவது திருவோணம். இதை தவிர வருகின்ற 30ஆம் தேதி ஆகஸ்ட் 30ஆம் தேதி வருது யஜுர் உபகர்மா. யஜுர் உபகர்மா அப்படின்றத பொறுத்தளவுக்கு பிராமணர்களுக்கு உகந்த நாள். அதாவது போட்டிருக்கிற திரிநூல், அது பேர் திரிநூல்னா பூனல் மாற்றக்கூடிய நாள். அதற்கு அடுத்த நாள் 31 காயத்ரி ஜபம். நம்மளுடைய மாதாலேயே லோக மாதாலேயே பிரமாணமான மாதா எந்த இது பண்ணினாலும் காயத்ரி ஜபம் சொன்னால் செய்த பாவங்கள் போகக்கூடியது. நம்ம ஒரு காரியம் பண்ணுறோம், தெரியாமல் பண்ணிட்டோம் தப்பு, அப்படி பண்ணினாலும் காலையில் பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு 108 ட்ரிப்பு காயத்ரி ஜபம். ஓம் போர்போசம் சத்சுபிரண்யம் மர்க்கோ தேவஸ்ய திமிகி திரியோயோன பிரஜோதியாத். இதை 108 நாள் பண்ணிட்டோம்னாக்க நாம் அன்னன்னைக்கு செய்த பாவங்கள், கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத பாவங்கள் போகக்கூடிய நாள். அதே போல் வேதங்களில் பார்த்தோம்னாக்க ருக்
யஜுர், சாமம், அதர்வணம் இருக்குது. அதில் சாமவேதக்காரங்களுக்கு உபகர்மா வர நாள் அப்படின்றது 17/9/2023. இவ்வளோ சிறப்புகளும் இவ்வளோ விசேஷங்களும் உள்ள மாதம் ஆவணி மாதம், சூரியன் ஆட்சி பெற்ற மாதம். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, ஒவ்வொரு வருஷம் ஆவணி மாதம் வருது தான் சாமி, ஆவணி மாதம் வந்தால் சூரியன் வந்து சிம்மத்தில் தான் இருப்பார், இதில் என்ன சாமி அதிசயம் இருக்குது, இதில் என்ன பொறிச்சு இருக்குது அப்படின்னாக்க, பிரகஸ்பதியான குரு மேஷத்தில் இருந்துக்கிட்டு 5ஆம் பார்வையாக சூரியனை பார்க்குறாரு. இதுக்கு பேர் சிவயோகம் அப்படின்னு பேர். அதே போல் குரு கூட ராகுவும் இருக்கிறாரு, அதுக்கு பேர் கோதண்ட ராகு. அப்போ இந்த ஆவணி மாதம் இத்தனை விசேஷங்களும் இத்தனை புனிதமும் கொண்ட மாதம். இந்த மாதத்தை வரவேற்போமா? வரவேற்போம். இப்போ அடுத்தது நாம் பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, மேஷம் முதல் மீனம் வர உள்ள ஆவணி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். சரி, என்னென்ன பலன்கள் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மேஷ ராசியை பற்றி பார்ப்போமா? ரிஷபராசி நேயர்களே, ஆவணி மாத பலன்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த ஆவணி மாதங்கிறது வந்து சூரியன் வந்து ஆட்சி பெறக்கூடிய மாதம். இப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் அவரே. அப்போ 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துலே இருக்கார். உங்களுடைய ராசியாதிபதியும் அந்த மாதம் பிறக்கிற அன்னைக்கு அங்கே தான் இருக்கார். ஆனால் அன்னைக்கே வந்து வக்ரமாகி அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதாவது சிம்மத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம். அப்போது அவரே தான் வந்து உங்களுடைய ராசியாதிபதி 6க்கும் அதிபதி. அவர் 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்துக்கு வர்றார். அந்த தைரியஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 7ஆம் தேதி ஆவணி 7ஆம் தேதி 24/8 அன்னைக்கு சனி பகவானும் வக்கரமாகி 7ஆம் இடத்துக்கு வந்து சம சப்தம பார்வையில் 2 பேரும் வக்கர நிலையில் பார்க்குறதும் அதுவும் சிறப்பு. அப்போ ரிஷப ராசிக்கு 9க்கும் 10க்கும் உடைய சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்து அவர் வந்து இந்த சுக்கிரனை உங்களுடைய ராசி அதிபதியும் 2 பேரும் சமசப்தம பார்வையில் பார்க்கறதும் மிகச் சிறப்பான கருத்தாக சொல்லப்படுறது. அதேபடி உங்களுடைய ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதும் சிறப்பு. இப்போது 5க்குடையவன் புதனும் அங்கே தான் இருக்கார், அதாவது சிம்மத்திலே இருக்கார். இப்போ 4ஆம் வீட்டில் இருக்கார், அதுவும் சிறப்பு. இப்போது இந்த மாதிரியான கிரக நிலைகளெல்லாம் இதுகளெல்லாம் என்ன செய்வார் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய சம்பத் ஐயங்கார் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபராசி அப்படின்றது பார்த்தாலேனா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய முயற்சி, தைரியம், இது எல்லாத்துக்கும் இளைய சகோதரம், இது எல்லாமே மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா புதிய வேலை கிடைக்கும், வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. 12ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல போயிருக்கார். 5ஆம் இடம்ன்றது பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய ஸ்தானம். அது 12ஆம் இடத்துல அதிபதி போய் அங்கே போய் இருக்கார் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு திடீரென்று வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அதுவும் 8ஆம் அதிபதியான உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 8ஆம் அதிபதி, அவரும் 12ஆம் இடத்துல இருக்க. ராகுவோட சம்பந்தம், வெஸ்டர்ன் கண்ட்ரி போகக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதம் வந்து 9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். 9 அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது தர்ம கர்ம அதிபதி யோகம் அப்படின்றத கொடுக்கும். 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பொது வேலைகளில் அதிகமாக நீங்கள் ஈடுபடுவீங்க. பொது வேலைகளில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பொது வேலைகள்னால் வந்து குளம் வெட்டுறது, கோவிலுக்குன்னு செலவு பண்ணுறது, அதை தவிர வந்து பொது காரியங்களில் ஈடுபடுறது. அதாவது ஒன்றும் வேண்டாம், ஏதாவது ஏழை மக்களுக்கு அவங்களுக்கு வேணுன்ற மனு எழுதி கொடுக்கறது கூட வந்து பொது காரியங்கள் தான் வச்சுக்கணும். அதாவது பக்கத்தில் இருக்கிற வார்டில் போய் அங்கே ஆஃபீஸில் போய் எழுதி கொடுக்கறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பொது வேலைகள் நிறைய பார்ப்பீங்க. ஏன்னா சனி பகவான் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் வந்து கீழ்த்தட்டு மக்களுக்கு எந்த அளவு உங்களுக்கு உபயோகப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தீர்களேனா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும்.
தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால அங்கே வந்து உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா புத பகவானும் சூரிய பகவானும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். 4, 5 அதிபதிகள் 4ஆம் இடத்துல இருக்கிறது நிச்சயமாகவே நல்ல ஒரு விசேஷம். ஆனால் உங்களுடைய 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதும் 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறது மூலியமாக தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். தாயின் மூலியமாக ஏதாவது சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதும் அதன் மூலியமாக 4ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதாவது நீங்கள் வந்து ஏதாவது வீடு விற்கணும், வாசல் விற்கணும், இடம் விற்கணும் அப்படின்ற மாதிரி விற்கிறதுக்கு பிரயத்தனப்பட்டு கொண்டிருந்தீர்களே ஆனால் இப்போ நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான காலம். ஏன்னா புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் வந்து முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் வந்து இந்த சுக்கிர பகவானை பொறுத்தவரையிலும் இந்த ராசியின் அதிபதி 3ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. 3ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக இந்த எழுத்து கலைஞர்கள், பாடலாசிரியர்கள், அதை தவிர வந்து பேக் ஸ்க்ரீனில் பாடக்கூடியவர்கள், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் தினம் தினம் அதாவது இந்த பால் முதலியன சம்பந்தப்பட்ட, அதாவது பாலிலிருந்து வரக்கூடிய வெண்ணெய், நெய், பன்னீர், இந்த மாதிரியான பால் பதனிட்ட பொருட்களில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர வந்து ஆடை, ஆபரணங்கள்னு சொல்லப்போனால் டைமண்ட், அந்த மாதிரியான ஆபரணங்களில் பெரிய ஏற்றம் இருக்கும். ஆடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த கார்மெண்ட் ஃபேக்ட்ரி ஓனர்ஸு, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்க போகிறது. சரி, இப்போ வந்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு புத பகவான், சூரிய பகவான் எந்த அளவுக்கு இந்த மாதத்தில் மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்னு நம்ம ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்க ராசிநாதனுக்கு தொடர்பு வரக்கூடிய இடங்கள் அப்படின்றது 1, 3, 6, 7. 1 அப்படின்றது ராசி, 1ன்றது நாம, 3 அப்படின்றது கம்யூனிகேஷன், 6 அப்படின்றது ரண ரோக சத்ருஸ்தானம், 7 அப்படின்றது நட்பு கலஸ்திரஸ்தானம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனுடைய ராசிகளான ரிஷபம் மற்றும் துலாம் இவங்க எல்லாமே லேவிஷாக இருக்கணும்னு நினைப்பாங்க. 1. அதுக்கு அடுத்தது எடுத்த காரியத்தை விடாமல் முடிக்கக்கூடிய நபர்கள் 2. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மக்கள் தொடர்புடையவங்க அப்படின்றது, அதாகப்பட்டது சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள். இவங்க எல்லாமே கடந்த காலகட்டங்களில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, வாய்ப்பு கிடைக்காம இருந்தாங்க. அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் இழந்த செல்வாக்கை பெறக்கூடிய மாதம். இதை தவிர இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த திருமண தடை விலகக்கூடிய மாதம் இந்த மாதம். மோஸ்ட் ப்ராபர்லி இந்த ஆவணி மாதம் பிறந்ததில் பார்க்க ஆரம்பித்தாச்சுன்னா ஆவணி மாதம் முடியக்கூடிய 17/9க்குள்ளார கண்டிப்பாக திருமணத்திற்குண்டான நிச்சயதார்த்தம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். பயப்பட வேண்டிய அம்சம் இல்லை. அடுத்தது ராசிக்கு 5ஆம் இடத்துல அங்காரகன் இருக்கார். இந்த அங்காரகன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த 12ஆம் இடம்ன்றது அயன சயன போகஸ்தானம், அதே போல் வெளிநாட்டு தொடர்புடைய இடம் அப்படிம்போம். இப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த முயற்சி திருவினையாக்கக்கூடிய காலகட்டங்கள். எப்படி திருவினையாக்கும்? உங்களுடைய ராசிநாதன் 3ல் இருக்கார். உங்களுடைய கம்யூனிகேஷன் பாவம் வலிமை பெற்று நீங்கள் சொல்லக்கூடிய பதில்கள் திருப்தி அளிக்கப்பட்டு உங்களுக்கு 6 தொடர்பு வர்றதுனால வலிமையான வேலை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாகப்பட்டது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாய் உள்ள புல்ல பழிச்சுக்கும் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அப்போ வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கும்போது நளினமாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடியது. 6ஆம் இடம்ன்றது வேலை கூடிய ஸ்தானம். அப்போ நமக்கு ஏற்ற வேலை கிடைக்கக்கூடியது. அதே போல் நமக்கு நல்ல பார்ட்னர், தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாக்க நல்ல பார்ட்னர் அமையக்கூடியது. ஏன் அப்படின்னாக்க ராசிக்கு 7க்கும் 12க்கும் உடையவர் 5ல் உட்கார்ந்துக்கிட்டு அவரே 8ஆம் பார்வையா 7ஆம் பார்வையா
எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னாக்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அடுத்தது 8ஆம் பார்வையாக அவர் பார்க்குறது 12ஆம் இடம் பார்க்குறாரு. அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் உள்ள நட்பர்களோட தொடர்பு ஏற்பட்டு நல்ல பார்ட்னர்ஷிப் ஏற்பட்டு அதன் மூலியமாக அபரிமிதமான பணவரவு, அப்போ இது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது உங்களுக்கு ராசிக்கு 12ல் குருவும் ராகுவும் சேர்ந்துருக்கிறாங்க. இதுக்கு பேர் கோதண்ட ராகு அப்படின்னு பேர். இந்த ரிஷபராசியை சேர்ந்தவங்க வெளியூருக்கு போகணும், வெளிநாடுக்கு போகணும், எதுக்காக போகணும், உயர் கல்விக்காக போகணும் அப்படின்னு முயற்சி எடுத்தாங்கன்னா அது அத்தனையும் ஜெயமாகக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். அப்போ இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு வலுவான மாதம்னே சொல்லலாம். சரி, அடுத்தது இந்த மாதங்களில் ஏற்படக்கூடிய சந்திராசிரம தினங்கள் அப்படின்னாக்க ஜனன சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் 8க்கு வர நாள். அந்த 8க்கு வர நாள் என்னன்னைக்கு, அந்த நாட்களில் எதை தவிர்க்கணும் அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சோமையாவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடம்ங்கிறது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு உண்டான நட்சத்திரங்கள் மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய அன்னைக்கு இவங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த நட்சத்திரங்கள் வர்ற அன்னைக்கு சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே போல் புது முயற்சிகள் தேவையில்லை. வம்பு வழக்குகள் வரக்கூடிய நாள். அந்த வம்பு வழக்குகள் வராமல் இருக்கிறதுக்காக யாரோடையும் அதிகமாக பேசாமல் அவங்க கேட்குற கேள்விக்கு உண்டு ஆமாம் இல்லை அப்படிங்கிற ஷார்ட்டாக ஒரு பதிலை சொல்லிவிட்டு, ரொம்ப அதிகமாக பேசணும் அப்படின்னு சொன்னால் இந்த 2 நாளை தவிர்த்துட்டு உள்ள நாட்களில் பேசிக்கிறலாம், இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கிறது சால சிறந்ததாக இருக்கும். இப்போது இதெல்லாம்னா நம்ம தவிர்க்கலாம். இப்போ டிக்கெட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டோம், வெளியூர் வெளிநாடு போகிறதுக்காக பயணம் பண்ணுறதுக்காக டிக்கெட்டை இந்த தேதிகளில் வாங்கி வச்சுட்டோம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு சில பரிகாரங்கள் சொல்கிறோம். முதல்ல இந்த வரக்கூடிய ஆவணி மாதத்தில் 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதாவது ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா 26/8/2023, 27/8/2023 உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அப்போ இந்த 2 நாளை விளக்கணும். இந்த 2 நாளில் அது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன், 8 குரு. அதனால் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனாக இருக்கிறதுனால அந்த வெளியூர் பயணத்துக்கு முன்னாடி உள்ள வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு கோயில்களில் துர்க்கையவோ இல்லைன்னா அதாவது நல்ல கோபமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை போய் வணங்கலாம். அந்த மாதிரி தெய்வங்களை வணங்கிட்டு வீட்டில் இருக்கணும். புறப்படுற அன்னைக்கு இந்த 27, 28 அந்த நாட்களில் புறப்படுற அன்னைக்கு ஒரு பால் நீங்கள் பாலை உட்கொண்டுட்டு பாலை சாப்பிட்டுட்டு வெளியே கிளம்புறது நல்லது. அந்த மாதிரி பண்ணுனா அதனால் வரக்கூடிய விளைவுகளிலிருந்து பாதிப்புகளிலிருந்து நீக்கமடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர்க்க முடியாத காரணம் உள்ளவங்க மாத்திரம் அந்த மாதிரி பண்ணிக்கிறங்க. தவிர்க்க முடியும்னா தவிர்த்துக்கிறதே நல்லது. மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன தெய்வங்களை வணங்கினால் நன்மை அடையலாம் அப்படிங்கிறத நம்முடைய ஆஸ்ட்ரோ டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க. ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன் ஸ்தலம் அப்படின்றது நம்மளுடைய திருச்சி பக்கத்தில் உள்ள திருவரங்கம். வாய்ப்பு இருந்தால் ஒரு ட்ரிப்பு திருவரங்கம் போயிட்டு வாங்க. சாமி எனக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவ்வளோ தூரம் அப்படின்னா நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு ஒரு வெள்ளிக்கிழமையில் திருமஞ்சனம் பண்ணுங்கள். சாமி எனக்கு அதுவும் போக முடியாது அப்படின்னா வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு 9 ஆத்ம பிரதட்சணம் பண்ணுங்க. அதே போல் ஆவணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமையில் பொறுத்தளவுக்கு வெங்கடேச சுப்ரபாதம் போட்டு கேட்டுட்டு வந்தீங்கன்னாலும் பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். இதை தவிர ரிஷப ராசிகளுக்கு ஆவணி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் எப்படி போகும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. அந்த கன்க்ளூஷன் மூலம் நம்ம தெளிவு பெறலாம். ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது ரிஷவராசியை பொறுத்தவரையிலும் ராசியின் அதிபதி இந்த மாதத்தில் 3ஆம் இடத்துக்கு வர்றது பெரிய விசேஷம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு.
இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும். உங்களுக்கு வந்து 9 அதிபதியான சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் வந்து பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. குளம் வெட்டுறது, கோவிலுக்கு பண்ணுறது, அதை தவிர வந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பொது காரியங்களில் வந்து நிச்சயமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. அதில் ஒரு வெற்றியும் காண்பீங்க. உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இந்த மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிதாக வந்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும். இருந்தாலும் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டின் மூலியமாக பண வரவு அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம் வந்து நல்ல சுபப்பட்டிருக்கு, வலுப்பட்டிருக்கு. அது தவிர வந்து 12ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுக்கு வந்து விசா ப்ராசஸிங், அதை தவிர வந்து பிஆர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. மறைந்த பொருட்கள் மூலியமாக பண வரவு அபரிமிதமாக இருக்கும். இருந்தாலும் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீட்டுக்கு வேண்டும் கூட நிறைய விஷயங்கள், அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வாங்கி போடக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தாலேனா இந்த ஆவணி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான மாதமாக இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்கிறது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.